சின்ன தாயி உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம கோமதி இருக்கால, அவளுக்கு அவ மாமியா இருக்கும் நேத்தைக்கு ஃபுல்லா ஒரே சண்டையா பாத்துக்க. அப்படியே முட்டச்சி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகும்? இவ அவ மாமியார் அடிக்க, அவ மாமியார் இவள அடிக்க, மாறி மாறி அட்டியும் பிடியமா தான் இருந்த நேத்தைக்கு. அப்படியா? அப்படியே மாமியாரும் நல்லா சண்டை போடுவாங்களோ? இந்த கிழவிகளுக்கு நேரம் போலன்னு அடுத்த வீட்டை பத்தி புரணி பேசிட்டே கிடக்கும். இவ வேற இடையில வந்து கிடந்து அப்படியா நொப்படியானி. அப்புறம் எப்படி முட்டச்சி சண்டை எல்லாம் தீந்து? ஊரே அங்க கூட்டிட்டு பாத்துக்கே, ஒன்னேதான் ஆளை காணல. நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன் வருவானி, நீ வரவே இல்ல. ஒரு வழியா அதுக்கப்புறம் மாமியாரை மறுமனையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாவ. ஆனாலும் இன்னும் சண்டை போட்டு தான் கிடக்காவளா வீட்டுல. சவுண்ட் கேட்டுட்டே தான் இருக்கான். ஹலோ, அப்படியா? ஆமா, உனக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியாதா? சரி, துணி துவைக்க தெரியுமா? துணி துவைக்க தெரியாதா? என்ன முளை, உங்க அண்ணி யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. அன்னைக்கு சித்தி பொண்ணு ஒருத்தி இருக்கல்ல, அவள்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாவுன்னு நினைக்கேன். அதுவும் தெரியாது. சரி, வீடெல்லாம் தூத்து போட்டு பாத்திரம் கழுவி போட தெரியுமா? என்னது, அதுவும் தெரியாதா? அப்போ முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். என்ன போன்ல யார் மறுமொழி? உன் தங்கச்சியா? தங்கச்சி இல்லத்தே, தம்பி. தம்பிக்கிட்டயா துணி துவைக்க தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா எல்லாம் கேட்டுட்டு இருந்தா? ஆமாங்கத்தே, அவன் தான் வயசாயிட்டு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னான். அதான் அவன்கிட்ட துணி துவைக்க தெரியுமா, பாத்திரம் கழுவ தெரியுமா, வீடெல்லாம் தூத்து போட தெரியுமான்னு கேட்டேன். நாளைக்கு கல்யாணத்துக்கு பிறகு அவன் பொண்டாட்டி வந்து இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டா தெரியான்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்க பத்தியா? அதான் முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு சொல்லி வச்சுட்டேன்.